வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பலாப்பழம், பாஜக எம்எல்ஏ வழங்கி அசத்தல். அன்னை ஜெயராக்கினி ஆண்டு பெருவிழா தேரோட்டம், ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு வருவாய்த்துறை மூலம் ஜாதி, வருவாய் மற்றும் குடியிருப்பு சான்றிதழ்களை விரைந்து பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது. நடந்து முடிந்த 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு சேர்வதற்கான ஜாதி, குடியிருப்பு, வருவாய் உள்ளிட்ட சான்றிதழ்களை அந்தந்த வருவாய் மூலம் பெற வேண்டும். இதனால் வருவாய்த்துறை அலுவலகங்கள் கூட்டல் நெரிசலாலும் மாணவர்களுக்கு கல்லூரியில் சேர்வதற்கு காலதாமதமும் ஏற்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு அரசு பள்ளி மாணவர்கள் சிரமமின்றி சான்றிதழ்கள் பெறுவதற்கு ஏதுவாக புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி முழுவதும் 18 இடங்களில் சிறப்பு முகாம்களை ஏற்பாடு செய்துள்ளது. அந்த முகாம்கள் அடுத்த 4 நாட்கள் நடைபெற உள்ளது. இதன் மூலம் மாணவர்கள் கல்லூரியில் சேர்வதற்கு தங்களுக்கு தேவையான குடியிருப்பு, ஜாதி, வருவாய் உள்ளிட்ட ஒருங்கிணைந்த சான்றிதழ்களை பெற்றுச் சென்றனர். இதன் மூலம் மாணவர்கள் அலைக்கழிக்கப்படுவதும் வருவாய்த்துறை அலுவலகத்தில் கூட்ட நெரிசல் ஏற்படுவதும் தவிர்க்கப்படுகிறது. புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவரது தோட்டத்தில் விளைந்த பலாப்பழங்களை முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு லாஸ்பேட்டை, காலாப்பட்டு, கோட்டக்குப்பம் ஆகிய பகுதிகளில் பூர்வீக விவசாய நிலம் உள்ளது. அங்கு மா, பலா, முந்திரி பல ஏக்கரில் பயிரிட்டுள்ளார். தற்போது பலாப்பழம், முந்திரி சீசன் துவங்கியுள்ளது. தனது தோட்டத்தில் விளைந்த பலாப்பழங்களை பண்ருட்டியில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து அறுவடை செய்துள்ளார். அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை ஒரு வேனில் ஏற்றி சட்டசபைக்கு கொண்டு வந்த அவர் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து பலாப்பழங்களை கொடுத்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டசபை அதிகாரிகளுக்கு பலாப்பழங்களை வழங்கினார். தனது தோட்டத்தில் விளைவிக்கப்படும் மணிலா, முந்திரி, வாழை, மா, பலா உள்ளிட்ட பல்வேறு வகையான விளைபொருட்களை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நெடுங்காடு கொம்யூனியன் பஞ்சாயத்து அளவில் முதலிடம் பிடித்த ரெஜினல் பர்ஃபெக்ட் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பள்ளியின் தாளாளர் GNS ராஜசேகரன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியில் உள்ள சிவபிரகாசம் நாடார் கல்வி அறக்கட்டளை சார்பில் இயங்கி வரும் ரெஜினல் பர்ஃபெக்ட் மேல்நிலை பள்ளி 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வில் நெடுங்காடு கொம்யூனியன் பஞ்சாயத்து அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளது. அதேபோல 12ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியும் பெற்றது. இந்த சாதனைக்கு வித்திட்ட ஆசிரியர்களையும் வெற்றி பெற்ற மாணவர்களையும் பள்ளியின் தாளாளர் GNS ராஜசேகரன் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் நிர்வாக பிரிவு முதல்வர் கருணாநிதி, ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நவநாட்களில் தினந்தோறும் காலை மாலை என இரு வேளைகளிலும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி இன்று நடைபெற்றது. மேலும் பங்கு தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேரில் ஜெயராக்கினி அன்னையின் சொரூபம் வைக்கப்பட்டது. அன்னைக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. ஆலயத்தை சுற்றி தேர்பவனி வர கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக வந்தனர். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. புதுச்சேரியில் காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் தனது ஊரில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு பிரியாணி விருந்தளித்தார். மேலும் சொந்த கிராமத்தில் மாணவ மாணவிகளுக்காக திறன் மேம்பாட்டு மையம் திறந்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க முடிவு செய்துள்ளார். புதுச்சேரி அடுத்த கிராம பகுதியான பண்டசோழநல்லூரில் மிகப்பெரிய அளவில் படிப்பறிவு இல்லாத ஒரு கிராமமாக இருந்து வந்துள்ளது. கடந்த 1998ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பில் தற்போது உள்ள காவல் உதவி ஆய்வாளராக உள்ள இளங்கோ உட்பட 6 பேர் மட்டுமே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் தேர்ச்சி விகிதம் இல்லாத இருந்து வந்த நிலையில் தற்போது இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளது கிராமத்தினரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனை ஊக்குவிக்கும் விதமாக திருபுவனை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் இளங்கோ அவரது சொந்த கிராமமான பண்டசோழநல்லூர் கிராமத்தில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் மற்றும் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அவரது சொந்த செலவில் ஊக்கப்பரிசு வழங்கினார். அப்போது பேசிய இளங்கோ தமது ஊரில் மாணவர்கள் அதிக அளவில் படித்து தேர்ச்சி பெற்றது மிகுந்த மனமகிழ்ச்சி அடைந்துள்ளேன் என்றும் படித்தால் மட்டுமே எதிர்காலம் நல்ல நிலைமையில் இருக்கும். இதனால் நமது மாணவர்களுக்காக திறன் மேம்பாட்டு மையம் தொடங்கப்பட்டு மாணவர்களின் சந்தேகம் மற்றும் அவர்களுடைய திறன் மேம்பாட்டினை வளர்ப்பதற்காக முழு முயற்சியாக வருங்காலத்தில் ஏற்படுத்த உள்ளதாக கூறினார். மேலும் மாணவர்கள் இதனை பயன்படுத்தி அதிக அளவில் தேர்ச்சி பெற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தலைவாழை இலை போட்டு அவரது கையால் பிரியாணி பரிமாறினார். கிராமப்புற மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் உதவி ஆய்வாளர் செய்த செயல் அப்பகுதி மக்களிடையே பெரும் பாராட்டை பெற்று வருகிறது. புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் 53ஆம் ஆண்டு கந்தப்பொடி மகா உற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 53ஆம் ஆண்டு கந்தப்பொடி மகா உற்சவ விழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி விசேஷ திருமஞ்சனமும் தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மகா தீபா ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
முத்தியால்பேட்டையில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் நிதி உதவி வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திருவள்ளுவர் நகரில் பட்டாசு வெடி விபத்து ஏற்பட்ட தீ விபத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த செங்கேணி குடிசை வீடு தீக்கிரையானது. சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட அதிமுக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் நேரில் சந்தித்து அவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து நிதி உதவி வழங்கினார். உடன் தொகுதி செயலாளர் பழனிசாமி, மயில்வேல், ஹரிகிருஷ்ணா, முனியாண்டி, சிவா, ராம், கணபதி, முருகையன், பிரபு ஆகியோர் உடனிருந்தனர். அங்கே இதுக்கு போகிறதுக்கு ஆஃபீஸுக்கு நீங்கள் லோன் வாங்கிட்டேன். 4 லட்ச ரூபா லோன் எழுதி கொடுத்தீங்க, அதை மாற்றி கொடுத்தீங்கல்ல 1 லட்ச ரூபா லோனு. அது நீங்கள் தான் நான் பாப்போம் வேற என்ன செய்யலாம்னு நான் யோசனை பண்ணி செய்வோம். நான் அப்புறமா மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பலாப்பழம், பாஜக எம்எல்ஏ வழங்கி அசத்தல். அன்னை ஜெயராக்கினி ஆண்டு பெருவிழா தேரோட்டம், ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.